ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னி சேனல் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சேஃபாகவும் பாசிட்டிவாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிகப்பெரிய எனர்ஜி அப்டேட்டை தான் பார்க்க போறோம். ஆற்றல் மாற்றத்தை பத்தின தகவலை தான் பார்க்க போறோம். 3 நாட்களாகவே இந்த எனர்ஜியை நான் நல்லாவே ஃபீல் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அது கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ நம்மளோட யூனிவர்ஸ்ல ஒரு மேசிவ் ஜியோமேக்னெட்டிக் ஸ்ட்ரோம், அதாவது பெரிய காந்த ஆற்றல் புயல் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சோலார் ஃபிளாஷ், சூரிய தீ கதிர்கள் அதுவும் வருது. மெர்க்குரி ரெட்ரோகேட், புதன் கிரகத்தின் ஆற்றலும் வந்திருக்கு. இது ஒரு ஸ்கார்பியோ சீசனா இருக்கிறதுனால, விருச்சிக காலம் இருக்கிறதுனால 1111 போர்ட்டலும் ஓபன் ஆயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான பீரியடா இருக்கு. இது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, யூனிவர்ஸ் உங்க சோலுக்கு டீப் சேஞ்ச, ஆழமான மாற்றத்தை கொண்டு வருது. இந்த எனர்ஜியால நிறைய பேருக்கு பலவிதமான இமோஷன்ஸ், உணர்வுகள், டயர்ட்னஸ், உடல் சோர்வு, சடன் கிளாரிட்டி, திடீர் தெளிவு கூட வரலாம். இது எல்லாமே ரொம்ப இயல்பான விஷயம்தான். இந்த சோலார் எனர்ஜி நம்ம கான்சியஸ்னஸ அப்கிரேட் பண்ணுது. நம்மளுடைய உணர்ச்சிய விழிப்படைய வச்சு இன்னும் மேம்படுத்த செய்யுது. நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களை ரிலீஸ் பண்ண செய்யுது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை, ட்ரஸ்ட். நம்பிக்கையை வைக்கணும், கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணும் அண்ட் ரீஅலைன் பண்ணணும். அதாவது உங்களுடைய உயர்ந்த ஆன்மாவு கூட சமநிலைக்கு மறுபடியும் கொண்டு வரணும். இப்ப ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நார்மலா நம்ம வெளியில நம்புற பல திங்ஸ் அதை செய்ய முடியாம பிளாக் ஆகலாம். நீங்க உங்களுடைய ஹாபி எதுவா இருந்தாலும் அதை பண்ண முடியாம பிளாக் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம். இதுல யூனிவர்ஸ் சொல்றது என்னன்னா, ஸ்டாப், சிட், கோ இன்வர்ட். நீ எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலை நிறுத்து, அமைதியா இரு, உள்நோக்கி பயணம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அடுத்த சில நாட்கள், இன்னும் அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு எதையுமே வலுக்கட்டாயமா பண்ணக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் இந்த டைம்ல யூனிவர்ஸ் உங்களுடைய கவனத்தை தான் உள்ள கொண்டு போகுது. இப்போ வெளியில நடக்கிற இந்த விஷயம் எல்லாமே நமக்கு ஷட் டவுன் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது, இல்ல செய்ய முடியாம பிளாக் ஆகுதுன்னா இன்சைட்ல ஹீலிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது டூயிங் டைம் இல்ல, பீயிங் டைம். இது நமக்கான நேரம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பல சப்ரஸ்ட் ஃபீலிங்ஸ், மறைச்சு வச்ச பல உணர்வுகள், மெமரிஸ் இதெல்லாமே சர்ஃபேஸுக்கு வரும். இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இதுதான் அந்த ஹீலிங். நீங்களா அவாய்ட் பண்ணின பாஸ்ட் திங்ஸ், அது எதுவா இருந்தாலும் இப்ப அதை கம்பல்சரியா ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இப்ப யூனிவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு சிட் வித் யுவர் செல்ஃப், உன்னோட நீ உட்காரு, உனக்குள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. இத உங்க ஹையர் செல்ஃப் இன்னும் கிளியரான மெசேஜா என்ன சொல்றாங்கன்னா, மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி இந்த மாதிரி உனக்கு பயன் தராத எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாத அப்படின்னு தான் சொல்றாங்க. இது என்ன விஷயம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கிராஸ் ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க, 2 பாதையில நிக்கிறீங்க. ஒண்ணு பழைய பாதை, ஓல்டு பாத், இன்னொன்னு புதிய பாதை, நியூ பாத். உங்களுடைய அந்த பழைய பாதை உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும், ஆனா அதுல எந்த growthமே இருக்காது. ஆனா உங்களுடைய புதிய பாதை, நியூ பாத், உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும். ஆனா எஃபர்ட் தேவை, அதுக்கு நமக்கு ரொம்பவே அதிகமான முயற்சி தேவை. சோ இதுல எது வேணும் அப்படின்றத சூஸ் வைஸ்லி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஸ்கார்பியோ சீசன் ஒரு ப்ரெஷர் குக்கர் எனர்ஜி மாதிரி இருக்குது. அதாவது உங்களுடைய ஈகோ அது எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணும்.
எதிர்த்து நிக்கும். ஆனா உங்களுடைய ஹையர் செல்ஃப் அது ஃப்ரீடம தான் தேடும். சோ இது அதுக்கு உண்டான நேரமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உங்களுடைய மூச்ச ஆழமா விடுங்க. மெடிடேஷன நெறைய செய்யுங்க. நெறைய லிசன் பண்ணுங்க. உங்களுடைய இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த எனர்ஜில ஈகோ தான் இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான சவால, மெயின் சேலஞ்சஸ் குடுக்குது. ஈகோ சொல்றது என்னன்னா, இது போதாது, இன்னும் பண்ணு, இன்னும் பண்ணுன்னு உங்கள ஒரு கட்டுப்பாடுல, கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஆனா யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரண்டர் பண்ணு. மென்டலி, பிசிக்கலி, இமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி நீ உன்னோட கிராஸ் ரோட்ல இருக்கியா அப்படின்றத முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது சில வருடங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிளியர் த ஏர், கிளீன் யுவர் ஸ்பேஸ். உன்னுடைய நிலையை சுத்தமாக்கு, உன்னுடைய இடத்தை சுத்தப்படுத்து. ஃபேஸ் வாட் யூ அவாய்ட். நீ எதையெல்லாம் தவிர்த்தியோ அதையெல்லாம் இப்ப தைரியமா எதிர்கொள். எதையுமே அவாய்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அவாய்ட் பண்ற அந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த அன்கம்ஃபர்டபிள் திங்ஸ், டாக்ஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய வரி கட்டுறது, காப்பீடு கட்டுறது, அது எல்லாமே நம்மள ரெசிஸ்ட் பண்றதுதான். சோ நீ நேரா போ. எது நடந்தாலும் அத பத்தி எல்லாம் யோசிக்காத. அதிகம் எதிர்பார்க்கும் விஷயத்துக்காக எல்லாம் போகாத. உன்னுடைய ஈகோவ பின்னுக்கு தள்ளு. அது போகட்டும், அது தேவையில்லை அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. உன்னுடைய கரேஜ், உன்னுடைய துணிவை தான் முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா ஓல்டு பேட்டர்ன்ஸ் எதெல்லாம் அந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அத மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னும் பல வருடங்களுக்கு அது ரிப்பீட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. இப்ப இருக்கிற டைம் நீ இவால்வ் ஆக வேண்டிய டைம். நீ மாற்றம் அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீ வழி மாற்றம் பண்ணலாம். இத நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு உன்னுடைய ஈகோ மைண்ட் என்ன சொல்லுதோ அத நீ செய்ய முயற்சி பண்ணலாம். ஆனா ஃபியூச்சர்ல ரொம்ப 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 கடினமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்ஸ் இப்போ முழு சப்போர்ட்ட, ஆதரவை கொடுக்கறாங்க. ரொம்ப அன்போட கொடுக்கறாங்க. இத நீ இப்போ ஃபேஸ் பண்ணு, எதிர்கொள் அப்படின்னு சொல்றாங்க. சத்தம் கொடுக்கிற சக்கரத்துக்கு தானே எண்ணெய் தடவுறாங்க. அதாவது நீங்க அவாய்ட் பண்றதுதான் உங்க அட்டென்ஷன், உங்க கவனத்துக்கு தேவைப்படுது. யூனிவர்ஸ் உங்க வாழ்க்கைய மேல இருந்து கழுகு பார்வையா பார்த்துட்டு இருக்காங்க. அது நம்ம பார்வையில தெரியாத ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரை தான் யூனிவர்ஸ் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ இஃப் யுவர் டோர்ஸ் ஆர் க்ளோசிங், உங்களுடைய கதவுகள் மூடப்படுதுன்னா அது பனிஷ்மெண்ட் இல்ல, ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்ஸ் நம்ம எல்லாரையும் ப்ரிவென்ட் பண்றது, தடுக்கிறது நம்ம தவறான வழியில போகாம இருக்கதான். உங்களுடைய ஹையர் செல்ஃப் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, வழிகாட்டி. அது சாஃப்டா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு, உன்னுடைய பாதையை பரிசீலனை பண்ணு அப்படின்னு. எதிர்ப்புகள் வந்தா அத ஃபைட் பண்ணாதீங்க, ஓவர் கம் பண்ணு, அதை மீறி செயல்படுன்னு. சில தடைகள் வந்தா அது டிவைன் சிக்னல் தான். அது உங்க நன்மைக்கு தான், ரொம்ப சிறந்த நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 வருஷமா பலருக்கு இந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பல தடைகள் வருது. ஆனா அது அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய பங்கு வகிக்குது. அதனாலதான் அது ஒரு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா இந்த காரணத்துக்காக தான் நடக்குது. இப்போ இந்த பீரியட்ல காந்த புயல், சூரிய தீக்கதிர்கள், பூமியின் அதிர்வு அளவுகள் எல்லாமே அதிகமா இருக்குது. அசென்ஷன் சிம்டம்ஸ், அதாவது ஆன்ம உயர்வு அறிகுறிகள் வந்தா அது ஆச்சரியப்படாதீங்க. டயர்ட்னஸ், சோர்வு வந்தா, தலைவலி, டிசினஸ், மயக்க உணர்வு வரலாம். ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ், இதய துடிப்பு சடனா அதிகரிக்கலாம். எமோஷனல் ரிலீசஸ், திடீர்னு உணர்ச்சி வசப்படலாம். உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெளியே அதிகமா தெரிய வரலாம். எல்லாமே ஒரு சுத்திகரிப்பு தான்.
இந்த அதிகமான லைட் எனர்ஜி நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணுது. ஸோ ப்ளீஸ் கிரவுண்டிங் பண்ணுங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ ரெஸ்ட் எடுங்க. எப்போ ரொம்ப டயர்ட் ஆகுறீங்களோ அப்ப அந்த டயர்ட்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய ரெஸ்ட் கொடுங்க. உங்களுடைய ஹையர் செல்ஃபுக்கு, உங்க ஆன்மாவுக்கு எது எதெல்லாம் பொருந்தாதோ அது எதையும் செய்யாதீங்க. ஏன்னா இது மறு தொடக்கத்துக்கான, மறு சீரமைப்புக்கான நேரம். இப்போ அந்த டைம் வந்துருச்சு. ஸோ நீங்க அவாய்ட் பண்ணினது எல்லாத்தையுமே இப்போ ஃபேஸ் பண்ற டைம் வந்துருச்சு. ஸோ ஃபேஸ் பண்ணுங்க. இது வலியுடன் தான் இருக்கும். ஆனா வளர்ச்சி அதுல தான் இருக்கு. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அன்பு தான் பதில். அன்பு தான் திறவுகோல். அன்பு தான் வழி. இந்த நேரத்துல அசென்ஷன் சிம்டம்ஸ்ல இன்னும் சிலதெல்லாம் கூட இருக்குது. ரொம்பவே சோர்வு வருது. ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். டிசினஸ் இருக்கதான் செய்யுது. தலை சுற்றல், இது எல்லாமே நார்மலா தான் இருக்க போகுது. உங்களுடைய ஆன்ம திரை இது ரொம்பவே மெல்லியதா மாறப்போகுது. அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் அபிலிட்டிஸ், அந்த ஆன்ம திறன்கள் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்ட் டைம் எனர்ஜெட்டிக் கிளியரிங். ஆற்றல் சுத்திகரிப்புக்கு இந்த பிளாக்ஸ், தடை, கார்ட்ஸ், பிணைப்பு, அட்டாச்மெண்ட்ஸ், இணைப்புகள், டிராமா, ஃபியர், பயம், இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணு அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க. உன்னுடைய வைப்ரேஷனை உயர்த்து, உன்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்னும் உயர்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனி வரப்போற சில நாட்களை நம்ம இப்படிதான் எதிர்கொள்ள போறோம். ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு கண்டிப்பா அசென்ஷன்ல இருக்கிறதுனால இதோடைய பாதிப்புகள் இருக்கதான் செய்யும். இது பொதுவா இருக்கிற எல்லாருக்குமே இதோடைய பாதிப்புகள் இருக்கும். அதுல ட்வின் ஃப்ளேம்ஸ் நமக்கு அதிகமான அசென்ஷன் சிம்டம்ஸ் தெரிய வரும் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.